தமிழ்நாட்டில் முதல் முறையாக சென்னையில் இரவு நேர கார் பந்தயமானது களை கட்ட காத்திருக்கிறது. மெரினா கடற்கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய தீவுத்திடல் பகுதியை சுற்றி சுமார் 3.5 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த கார் பந்தயம் நடைபெற உள்ளது. தீவுத்திடலிலிருந்து சீறி பாயும் காரானது கொடிமர சாலை, அண்ணா சாலை, சிவானந்தா சாலை, நேப்பியார் பாலம் அமைந்திருக்கக்கூடிய காமராஜர் சாலை வழியாக பயணித்து மீண்டும் தீவுத்திடலில் முடிவடையும் இந்த பயணம்தான் ஒரு சுற்று. இதற்கென பிரத்யேகமாக என்னென்ன சாலை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு வசதிகள் எல்லாம் என்ன என்பதை தான் நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். தீவுத்திடலிலிருந்து வெளியே வந்தவுடன் கொடிமர சாலை வழியாகத்தான் இந்த F4 கார் ரேஸ் ஆனது சீறி பாய காத்திருக்கிறது. கொடிமர சாலையின் இரண்டு புறங்களிலுமே பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கம்பி வளையங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பிரத்யேகமாக இதற்கென்றே சாலை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் ராணுவத்தினுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருப்பதன் காரணமாக ராணுவத்திடமிருந்தும் தடையில்லா சான்றிதழானது பெறப்பட்டிருக்கிறது. கொடிமர சாலை முடிந்தவுடன் ரைட் டர்ன் எடுத்து அண்ணா சாலையில் இந்த F4 ரேஸ் இரவு நேர கார் பந்தயம் தொடங்குகிறது. அண்ணா சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவு இந்த காரானது சீறி பாய காத்திருக்கிறது. அண்ணா சாலையினுடைய தொடக்க பகுதிகளிலுமே இரண்டு புறங்களிலுமே பிரத்யேகமாக இதற்கென்று சாலை வசதிகள் போடப்பட்டிருக்கிறது. சுமார் இந்த கார் பந்தயத்திற்கென்றே 200 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாக அந்த தனியார் நிறுவனமானது தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே போடப்பட்டிருந்த சாலைகள் அனைத்துமே அகற்றப்பட்டு F4 கார் ஸ்டாண்டர்ட் அளவிற்கு இந்த பிரத்யேகமான சாலையானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சாலையின் இரண்டு பகுதிகளிலுமே பொதுமக்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தீவுத்திடலில் சீறி பாயும் காரானது அண்ணா சாலையில் பயணித்து சுவாமி சிவானந்தா சாலையில் திரும்பக்கூடிய பகுதியில தமிழ்நாடு அரசின் உயர் பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை அமைந்திருக்கிறது. F4 கார் ரேஸில் பயன்படுத்தக்கூடிய காரானது 200 300 கிலோமீட்டர் வேகமாக செல்லக்கூடும். அது மட்டுமல்லாமல் அதிகப்படியான இரைச்சலை ஏற்படுத்தக்கூடும். இதனால் உள்ளே இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு அச்சுறுத்தலோ பயமோ ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த பயத்தையும் அச்சுறுத்தலையும் போக்கும் வண்ணம் இந்த கார் ரேஸ் ஆனது நடைபெற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. தீவுத்திடலிலிருந்து வெளியே வரக்கூடிய கார் கொடிமர சாலையில் பயணித்து அண்ணா சாலையில் மட்டும் சுமார் 1 கிலோமீட்டர் பயணிக்கிறது. அண்ணா சாலையிலிருந்து வலதுபுறம் திரும்பியதற்கு பிறகு சுவாமி சிவானந்தா சாலையிலும் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த காரானது சீறி பாய இருக்கிறது. இந்த சுவாமி சிவானந்தா சாலையில் மட்டுமே நிறைய ரசிகர்கள் அமர்ந்து பார்க்கும் வண்ணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. F4 கார் பந்தயம் சாலையில நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. அதுவும் 200 300 கிலோமீட்டர் வேகத்துல வரும். பார்வையாளர்களுக்கு அனுமதி அப்படின்லாம் சொல்றீங்க. என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற கேள்வி எழலாம். இதற்காகவே பிரத்யேகமாக சாலையின் இரண்டு புறங்களிலும் 4 அடிக்கு சிமெண்ட் தடுப்பு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, அசம்பாவிதத்தில் சிக்கி கார் பல்டி அடித்து அதிக தூரத்திற்கு பறந்தாலும் அந்த சாலையிலிருந்து வெளியே வராத வண்ணம், பார்வையாளர்களை தாக்காத வண்ணம் சுமார் 15 அடி தூரத்திற்கு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட கம்பி வளையம் சாலையில் இரண்டு புறங்களிலுமே அமைக்கப்பட்டு ரசிகர்களையும் பார்வையாளர்களையும் பாதுகாப்போடு கண்டு ரசிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. சுவாமி சிவானந்தா சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் பயணத்திற்கு பிறகு ராணுவ நினைவு தூண் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் வலதுபுறம் திரும்பி நேப்பியார் பாலத்தில் இந்த கார் ரேஸ் ஆனது நடைபெற இருக்கிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கு பிரத்யேகமாக இந்த நேப்பியார் பாலம் வடிவமைக்கப்பட்டது போலவே கார் ரேஸுக்கெனவும் பிரத்யேகமாக நிறைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நேப்பியார் பாலத்தில் கார் பயணிக்கக்கூடிய காட்சிகளை பார்ப்பதற்காகத்தான் ஒட்டுமொத்த ரசிகர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கு எப்படி அந்த செஸ் காய்கள் கட்டங்களுக்கு ஏற்றார் போல வண்ணங்கள் தீட்டப்பட்டதோ அதற்கு நிகராக அதைவிட அதிகமாக நிறைய வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இரு புறங்களிலுமே பாதுகாப்பு வசதிகள். அது மட்டுமல்லாமல் இரவு நேரங்களில் நடைபெறுவதன் காரணமாக இந்த பகுதிகளில் அதிகப்படியான மின் விளக்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.
F4 கார் பந்தயமானது இரவு நேரத்தில் நடைபெறுவதன் காரணமாக இந்த 3.5 சுற்றளவு கொண்ட இந்த சுற்றுவட்ட பாதை முழுவதுமே சாலையின் 2 புறங்களிலும் அதிநவீன மின் விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கம்பத்திலேயுமே சுமார் 6 LED லைட்டுகள் பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த 3.5 கிலோமீட்டர் சுற்றளவில் ஒரு கம்பத்திற்கு மட்டும் 6 விளக்குகள் என்றால் சுமார் 100க்கும் மேற்பட்ட கம்பங்கள் இங்கு நடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விளக்கும் 960 வாட் திறன் கொண்டதாக இருக்கிறது. ஒரு கம்பத்தில் மட்டும் 5760 வாட் ஆனது செலவிடப்பட இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த 3 நாட்களில் அதிகப்படியான மின்சாரம் செலவிடப்பட்டாலும் ரசிகர்களுக்கு கண்கவர் இரவு நேர பந்தயத்தை நடத்துவதற்காக தமிழ்நாடு அரசு மிக தீவிரமாக அதிநவீன LED லைட்டுகள் பொருத்தப்பட்டு ரசிகர்களை மகிழ்விக்க காத்திருக்கிறது. தீவுத்திடலில் ஆரம்பித்து கொடிமர சாலை, அண்ணா சாலை, சுவாமி சிவானந்தா சாலை, நேப்பியார் பாலம் வழியாக பயணித்து மீண்டும் தீவுத்திடலில் முடிவடைகிறது இந்த F4 இரவு நேர கார் பந்தயத்தின் ஒரு சுற்று. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சேகருடன் சடையாண்டி.